இந்து திருமண சட்டத்தின்படி வழக்கு தொடர்ந்த பெண் கணவர் மீது மெயின்டெனபிலிட்டி வழக்கு போடலாம். அது குற்ற வழக்கு 1973 படியும் இப்பொழுது அது BNSS ஆக்ட் 2023 படியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்யலாம். அதற்கு பேர் MC மெயின்டெனன்ஸ் கேஸ். அந்த வழக்கில் குற்ற வழக்கு கிரிமினல் ஆக்ட் 125 படியும் BNSS ஆக்ட் பொது சட்டத்தின்படி 144 படியும் வரும். அவ்வாறு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணும் ஒரு பெண் அல்லது ஒரு மனைவி கணவனிடம் அல்லது கணவனின் குடும்பத்தாரிடம் அப்படி என்று கேட்க முடியாது. கணவனிடம் மட்டுமே கேட்க முடியும். அப்படி கேட்கும் மெயின்டெனன்ஸ் தனக்கும் தனது பிள்ளைகளுக்கும் பிள்ளை அல்லது பிள்ளைகளுக்கும் தன்னை நம்பி இருக்கும் முதியோர் பெற்றோர், தன் பெற்றோராக இருக்கலாம், கணவனின் பெற்றோராக இருக்கலாம், குழந்தைகளின் பாதுகாவலராக இருக்கலாம், அவர்களுக்காகவும் சேர்த்து மெயின்டெனன்ஸு கேட்கலாம். அந்த வழக்கு தான் தொடுக்கும் குடும்ப நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். தற்போது அவை குற்ற வழக்காக எடுத்து குற்ற வழக்கை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் அதை எடுத்து நடத்துகிறார்கள். ஆனால் சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டும் அது குடும்ப நல நீதிமன்றத்தில் நடத்துகிறார்கள். அவ்வாறு நடக்கும் வழக்கில் இடைக்கால மனு தாக்கல் செய்யலாம். செக்ஷன் 24 இந்து மேரேஜ் ஆக்ட். இடைக்கால மனு, இந்த வழக்கில் என் குழந்தைக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறேன், நான் வந்து போகிறதுக்கு இவ்வளவு செலவாகிறது, அது வண்டி செலவு இவ்வளவு, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இவ்வளவு, டேர்ம் ஃபீஸ் இவ்வளவு, ஸ்கூலில் அட்மிஷன் ஃபீஸ் இவ்வளவு, அது புக்கு வாங்கினதுக்கு இவ்வளவு செலவு, ஸ்கூல் பஸ்ஸுக்கு இவ்வளவு செலவு என்று தனித்தனியாக ஒன்றையும் விலாவாரியாக செலவினங்களை போட்டு ஆதாரங்கள் இருந்தால் ஃபீஸ் கட்டின ரசீது, அட்மிஷன் ரெசிப்ட்டு, டேர்ம் ஃபீஸ் ரெசிப்ட்டு, புக்கு வாங்கின ரெசிப்ட்டு, பேக் வாங்கின ரெசிப்ட்டு, வண்டிக்கு பணம் செலுத்திய ரெசிப்ட் இவை இருந்தால் அவைகளை இணைத்து ஆவணங்களாக தாக்கல் செய்து திருமணம் நடந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்து இதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் மிக விரைவில் அதற்குள்ள தீர்வு கிடைக்கும். மனுதாரர் மனு தாக்கல் செய்து எதிர்மனுதாரர் பதில் மனு தாக்கல் செய்து சில மாதங்களிலேயே அதற்கு விடை கிடைக்கும், தீர்வு கிடைக்கும், தீர்ப்பும் கிடைக்கும். இவர்கள் சுமார் எனக்கு 10 லட்சம் வேண்டும் அல்லது 1 லட்சம் வேண்டும் அப்படி கேட்டால் நீதிமன்றம் கணவனின் வருவாயும் கணவனின் இதுவரைக்கும் உள்ள வருவாயை வங்கியின் டிரான்சாக்ஷன் 3 ஆண்டுகளுக்கும் அசெஷன் லைபிலிட்டி சொத்து மற்றும் கடன் சமாச்சாரம் உள்ளவைகளையும் நீதிமன்றத்தில் அபிடவிட்டாக தாக்கல் செய்ய சொல்லும். அவ்வாறு கணவன் தாக்கல் செய்து முடிந்தவுடன் நீதிமன்றம் அதை பரிசீலனை செய்து உடனடியாக அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க உத்தரவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த பதிவில் அடுத்ததை தெரிவிக்கிறேன். அதுவரையிலும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருக்கும்படி வேண்டுகிறேன்.